லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் வான் சாகச நிகழ்ச்சிக்கான மெரினா பீச்சிலே மிக திரளாக கூடினார்கள். அந்த நிகழ்ச்சியை கண்டு களித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த அரசு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுக்காத காரணத்தினால் மக்கள் லட்சக்கணக்கான பேர் அந்த மெரினா பீச்சிலே கூடிய காரணத்தினால் கூட்ட நெரிசல் சிக்கி பல பேர் இறந்துள்ளார்கள். அடிப்படை வசதி செய்து கொடுக்காத காரணத்தினால் அங்கே குடிநீர் வசதி கிடையாது, கழிப்பறை வசதி கிடையாது. இதனால் மக்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். அவர் எதைத்தான் அரசியலாக்க வேண்டாங்கிறாரு. அப்பெல்லாம் என்னென்னலாம் பேசினாரு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இதையெல்லாம் தெரியுமில்ல ஒரு அரசாங்கத்திற்கு. ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களை பாதுகாக்க வேண்டும். அதான் அரசாங்கத்துடைய கடமை. இன்றைக்கு உளவுத்துறை எதற்காக இருக்கின்றது? அந்த உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சி காண வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறியது அரசு. இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்கப்பட வேண்டும். ஏனென்றால் இவர்தான் அழைப்பு விட்டார். ஸ்டாலின் அவர்கள்தான் விமான சாகச நிகழ்ச்சி வந்து கண்டு கலிங்கள் என்று அறிவிப்பு வெளியிட்டவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அப்படி அறிவிப்பு வெளியிட்டு வருகின்ற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு, தகுந்த அடிப்படை வசதி செய்து கொடுப்பது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பேர் இறந்திருக்கின்றார்கள். பல பேர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம்? திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம், திரு ஸ்டாலின் தான் பொறுப்பு. போதுமான முன்னேற்பாடுகள் பண்ணல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அப்படி பார்த்தா கும்பகோணத்தில் 2 பேர் குடிக்கும் போது 100 பேர் செத்தாங்கல்ல, அந்த மாதிரியா நடந்தது. அதெல்லாம் அவங்களா ஏற்படுத்திக்கிறது. இது எல்லா விதமான ஏற்பாடும் செய்து 15 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள். அதுபோல வெயில், கடுமையான வெயில். தேர்தல் பிரச்சாரத்தில் 2015 ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனபோது அவங்க கட்சி கூட்டத்திலே 6 பேர் செத்ததா செய்தி இருக்கு. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அதனால செத்ததை வைத்துக் கொண்டு அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. இதுக்கும் அரசியல் இதுக்கும் தொடர்படுத்தி பேசக்கூடாது. இவர்களுடைய அதை பற்றி ஏடிஎம்கே பேசுவதற்கு எந்த லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. காரணம், ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிச்ச போது கும்பகோணத்தில் 100 பேர் செத்தாங்க. அதே மாதிரி அந்த அம்மா தூங்கினதுனால 2015 சென்னையே வெள்ளத்தில் மிதந்தது. அந்த மாதிரி தேர்தலுக்கு போன போது 6 பேர் தேர்தல் கூட்டத்தில் மயங்கி செத்தாங்கன்னு இருக்குது. இதெல்லாம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது என்றால் அது எந்த காரியம், எப்படி செத்தாங்க, காசு ஆஃப் தி டெத்தே இன்னும் தெரியல, இன்னும் ரிப்போர்ட் வரல. விமானப்படை விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது மிகவும் வருந்தத்தக்க சம்பவம். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு 21 வருடத்திற்கு பிறகு சென்னையில் ஒரு மிகப்பெரிய விமான தினத்தை முன்னிட்டு அந்த விமான ஷோ ஆனது நடைபெற்றது. இதில் தமிழக அரசாங்கம் இவ்வளவு மக்கள் வருவார்கள் என்று ஏற்கனவே விமானப்படையிலிருந்து அதிகாரிகள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்கிட்ட அவங்க இதுக்கான பலகட்டமான மீட்டிங்குகள் நடத்தியிருக்கிறாங்க. இந்த ஏற்பாடுகள் சம்பந்தமான பலகட்டமான மீட்டிங்குகள் நடத்தி அதில் எவ்வளோ பேர் வருவாங்கள் என்ற எதிர்பார்ப்பு, அதற்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசாங்கம். அவர்கள் முறையான நடவடிக்கை எடுக்க தவறியதுனால தான் இவ்வளவு பேர், இன்றைக்கு 4-5 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். பல பேர் மருத்துவமனையில் இருக்கார். ஒரு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். ஏன்னா மெரினா பீச் என்பது கடற்கரை ஒட்டி வெயில் அதிகமாக இருக்கும். 36 டிகிரி செல்சியஸ் வெயில் நேற்றுக்கு இருந்திருக்கின்றது. இதெல்லாம் முன்கூட்டியே அரசாங்கத்திற்கு, நிகழ்ச்சியை நடத்துகின்ற தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இதெல்லாம் தெரிந்திருக்கும். ஏன்னா தமிழ்நாடு காவல்துறையானது ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸ்டேட் தான் அவர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்திருக்க வேண்டும். அவர்கள் சரியான முறையாக இது ஒரு ஏற்பாடு செய்யாத விளைவாக இது நடந்திருக்கிறது. 15 லட்சம் பேரும் பங்கேற்றார்கள். 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றது. இப்ப இந்த வெயில் தாக்கம் என்பது பகல் 11 1 வரை இது நடைபெற்றது. வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருந்தது.
அதற்காகத்தான் இந்திய விமானப்படை ஏற்கனவே சொன்னது, இந்த நிகழ்ச்சியில் கலந்து வருகிற பொதுமக்கள் குடைகளுடன் வர வேண்டும், தண்ணீருடன் வர வேண்டும், கண்ணாடி அணிந்து வர வேண்டும், தொப்பி அணிந்து வர வேண்டும் என்று அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னார்கள். ஒரு விமானம் ரபேல் என்று நினைக்கிறேன், கிளம்பி 20 நிமிஷத்தில் சென்னைக்கு வந்திருக்கிறது. சீறி பாய்ந்த விமானம். இத்தகைய ஆற்றல் உள்ள விமான சேவை இந்தியாவில் இருக்கிறது என்பதை உலகுக்கு உணர்த்துகிற வகையிலான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதுல இந்த இறப்பு உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய ஒன்றுதான். இது யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்ல. இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம், எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம். இதுல யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இது அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. யார் நினைச்சாலுமே இது அரசியல் பண்ணணும்னு நினைக்க கூடாது. இந்த 5 பேருடைய இறப்பு என்பது உண்மையில் வருத்தத்திற்குரியது. அதுவும் கூட இந்த வெயில், இது எல்லாமே வெயில் தாக்கம், இது ஹீட் ரிலேட்டடான ஒரு மரணங்கள். இப்பொழுது முதற்கட்டமாக 5 பேர் இந்த மரணமடைந்தவர்களுக்கு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக 1 லட்சம் ரூபாய் இன்றே நான் அறிவிக்கிறேன். பத்திரிகையாளருடைய ஆலோசனை ஏற்று இன்னும் எங்கள் தலைவருடன் பேசி இன்னும் அதிகமாக என்ன செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு 1 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும். இதை யாரும் நியாயப்படுத்தி பேச முடியாது. அதே நேரத்தில் வருங்காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை செய்து எவ்வளவு பேர் அங்கே கூட முடியும், கூடுபவர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும், தண்ணீர் வசதி, ஆம்புலன்ஸ் வசதி, மருத்துவர்களுடைய உடனடி உதவி, இது எல்லாவற்றையும் செய்திருந்தாலும் இந்த இறப்பை இனி வரும் காலங்களில் தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட பொது நிகழ்ச்சியில் மரணம் ஏற்படாமல், துயரங்கள் ஏற்படாமல் தமிழ்நாடு அரசு பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை. ஆனால் எங்களுடைய கேள்விகள் எல்லாம், இந்திய விமானப்படை கடந்த காலங்களில் மாலை நேரங்களில் இந்த விமான சாகசங்களை நடத்தியது. எதற்காக இப்பொழுது 11 மணி முதல் 1 மணி வரை உச்சி வெயில் என்று சொல்லுவார்கள். இந்த உச்சி வெயிலில் மக்களை திரட்டி அந்த வீர சாகசங்களை நடத்துவதின் அவசியம் என்ன? இதுதான் கேள்வி. ஆனால் இந்த 15 லட்சம் பேர் ஒரே இடத்தில் கூடினாலும் கூடிய இடத்தில் மரணம் இல்லை. அங்கிருந்து வெளியில் செல்லும் போதும் மரணம் இல்லை. ஒரு மரணம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒரு மரணமும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் சில பானங்களை சாப்பிட்டிருந்தார் என்று வருகிறது. அதை நாம் கொச்சைப்படுத்துவதற்கு விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் இறந்து விட்டார். மக்கள் எவ்வளோ ஆர்வமாக வந்தாங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஒரு பெரிய ரெக்கார்டே கிரியேட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ லட்சம் பேர் எதுக்குமே கூடியிருக்க மாட்டாங்க. இதை பார்ப்பதற்கு அத்தனை சென்னையிலேருந்து அருகாமையில் இருக்கிற மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் நேற்று ஒரு கொடுமையான வெயில், 32 டிகிரி வெயில். ஆனால் இது இன்னும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் 4-5 பேர் இறந்துட்டதா சொல்கிறாங்க. இன்னுமே அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ வெயில். நான் என்ன நினைக்கிறேன்னா, சென்னை எய்ட்ஸ் தான் இது கம்மியானதுக்கு காரணம். சென்னை எய்ட்ஸ் அவங்க சென்னை வாசிகள் ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்திருக்கிறாங்க. அதை மட்டும் அவங்க ப்ரிப்பேர்டாக வரலைன்னா இன்னும் நிறைய பேர் போயிருப்பாங்கன்றதான் என்னுடைய அனுமானம். ஏன்னா அவ்வளோ கொடுமையான வெயிலிங்க. அதனால தான் அவ்வளோ பேர் மயக்கம் போட்டிருக்கிறாங்க. இதற்கு என்னென்னா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போதிய அளவு ஆம்புலன்ஸ் வச்சுருந்தோம், போதிய அளவு காவல்துறை வச்சுருந்தோம். ஆனால் என்ன அவ்வளோ பேர் பற்றி இருக்காது. ஏன்னா இவ்வளோ லட்சம் பேர் கூடுவாங்கன்றது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. விமானப்படை அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது போக்குவரத்து வசதிகள் ஏன் செய்து கொடுக்கவில்லை? எதையுமே பண்ணாமல் ஒரு போக்குவரத்து வசதி, அது இதற்கு சென்னையை மட்டும்தான் சுற்றி வந்திருக்கிறாங்க. போக்குவரத்து வசதி இல்லை, தண்ணி இல்லை, ஒரு நிழற்குடைகள் இல்லை. நீங்கள் ஒருத்தர் சொல்கிறாரு நாங்கள் 1000 பேர் போட்டிருக்கோங்கிறாங்க, இன்னொருத்தர் சொல்கிறாங்க 7500 பேர் போலீஸ் போட்டிருக்காங்கன்றாங்க. அப்போ 15 லட்சம் பேர் வர இடத்துல 200 பேருக்கு ஒரு போலீஸ் தானா? 1000 பேர்னா இன்னும் கம்மி. 7500 பேர் போலீஸ்காரங்க அங்கே
அங்கே வந்து ரோந்து பாட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வெறும் யூனிஃபார்ம் தான் கொடுத்துரு, அவங்க கையில் வாக்கி டாக்கி இருந்ததா, மக்களுக்கு வழி சொல்கிறதுக்கு அவங்கக்கிட்ட பதாகைகள் எல்லாம் இருந்ததா, எதுவுமே தெரியாது. இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்துது, அதுவும் அரசு நிகழ்ச்சி, ஏன் இவ்வளோ இதுக்கு நல்ல குறைபாடுகளோடு கூடிய ஒரு ஏற்பாடு ஏன் நடத்துனாங்கன்னு தான் தெரியும். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.